தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு கோழை என்று பாகிஸ்தான் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழலில் பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி ஆபரேஷன் சிந்தூர், அதனைத் தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்களை பாகிஸ்தான் முன்னெடுத்து வரக்கூடிய சூழலில் தொடர்ந்து அதற்கு இந்திய ராணுவமும் பதிலடி தாக்குதல் கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு கோழை என்று தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் வெங்கட்ரமணன். வெங்கட், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். பாகிஸ்தான் எம்பியே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு கோழை என்று தெரிவித்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தானில் உள்நாட்டு விவகாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து காட்டுகிறதா? இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு கோழை என பாகிஸ்தானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் அத்துமீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில நேற்றைய தினம் இந்தியா பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத், அதே போல லாகூர், சியால்கோட் ஆகிய இடத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமை அலுவலகத்தில் ராவல்பிண்டி ஆகிய இடத்துல மீதும் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. குறிப்பா பாகிஸ்தானுடைய வர்த்தக மையமா செயல்படக்கூடிய கராச்சி துறைமுகம் மீது INS விக்ரம்நாத் போர்க்கப்பல் கடற்படை மூலியமாக இந்தியா ஒரு துல்லியமான தாக்குதலை தக்க பதிலடியை முப்படைகளும் ஒருங்கிணைந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு கோழை என பாகிஸ்தானுடைய MP ஒருவர் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஏன்னா இந்தியாவுடைய இந்த தாக்குதலுக்கு பிறகாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஒரு பதுங்கு குழியில் பதுங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் பாதுகாப்பான இடத்திற்கு பதுங்கி இருக்கிறதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அந்த தகவல் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய MP இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதி மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக புதியதாக ஒரு நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்ல கிளர்ச்சியாளர்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவர்களுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாட்டின் நிலைமை இப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தான் பிரதமர் இப்படி போய் ஒளிந்து கொள்வது என்பது அது ஒரு கோழைத்தனமான செயல். ஷெபாஸ் ஷெரீப் ஒரு கோழை என பாகிஸ்தான் MP ஒரு காட்டமான ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்தியாவிற்கு தகுந்த பதிலடியை கொடுக்காமல் இது போன்று ஒரு கோழைத்தனமாக போய் பள்ளத்தாக்கில் பதுங்கிக் கொள்வது என்பது எந்த வகையில் ஏற்புடையது என பாகிஸ்தான்ல ஒரு பக்கம் பிரதமர் போய் பதுங்கி இருக்கிறார். ராணுவத்துடைய தளபதி மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல கிளர்ச்சியாளர்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவர்களுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு என்பது அதிகரித்திருக்கிறது.